அதிகமா கொடுக்க வேண்டியது. சரி, உணவு தானியம் ஒருத்த வயல்ல விளைக்கிறான்னு சொன்னா எதுக்காக செய்யறாங்க? கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றதுக்கா? அந்த தானியம் எதுக்கு உதவுது? மக்களுடைய உணவா உதவுது. அவன் சேமிச்சு வைக்க முடியுமா? பல காலத்துக்கு, பல தலைமுறைக்கு சேமிச்சு வைக்க முடியுமா? அதை முடியாது. எப்ப கொடுக்கணும்? அதை அறுவடையான உடனே கொடுக்கணும். ஒரு வருஷம் காத்திருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அறுவடையான உடன் கொடுக்கணும். 10% கொடுக்கணும். ஒரு வருஷத்துல 3 போகம் வச்சா 3 போகமும் கொடுக்கணும். சரிதான் நான் சொல்றேன். அவரும் ஒதுக்குறாருல. அதை இதை சொல்லிட்டு இது ஒரு முறை தான் கொடுக்கணும். அப்ப அதே மாதிரி அதே அப்படித்தானே கொடுக்கணுங்கிறார். மண்டியில தான் மசாலான்னு சொல்லுவாரா? அப்ப இங்க 10% அங்கே 2.5% இருக்கு. இங்க உடனடியாக கொடுக்கணும். செலவு தொகையை கூட நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. 100 மூடை விளைஞ்சா 10 மூடை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவரே சொல்லக்கூடிய ஆளு கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்து வச்சு யாருக்கு எந்த ஏழைக்கும் பிரயோஜனம் இல்ல, உணவும் கிடையாது, பல தலைமுறைக்கு அவன் சேர்த்து வச்சுட்டு போவான். அதுக்கு எப்பொழுதாவது 2.5% கொடுத்தா இது அர்த்தமா? அறிவு ஏற்றுக்குதா? இதை கொண்டு அதோட ஜாயின் பண்றேன். சரி, நான் கேட்கிறேன், இதை பற்றி தெளிவாக சொன்ன அந்த அறிஞர்கள் இதை பற்றி தவறா சொல்லியிருப்பாங்களா? விவசாய பொருளுக்கு 10% கொடுக்கணும். புதையலுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 20% கொடுக்கணும். கனிமத்து பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 20% கொடுக்கணும். அது எப்ப கொடுக்கணும்? எப்ப கொடுக்கணும்? உடனே கொடுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் அதிகமாகவும் கொடுக்க வேண்டியது இருக்கு, உடனடியாகவும் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படிங்கிற நேரத்தில் ஒருத்தருடைய சுயநலத்துக்காக சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களுக்கு 2.5% ஒரு முறை கொடுத்தா ஒரு அறிவு பொறுத்த ஏற்றுதா? இது எந்த அடிப்படையில் பேச எடுத்து வைக்கிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு அடி முட்டாள்தனமான வாதங்கள் இந்த வாதங்கள். அறிவு ஏற்றுக்கிறதா? சரி காண்கிறாங்க. இது சொல்ற மாதிரி அது இதுக்குன்னா அதுக்குன்னா. அப்ப இதை இப்படி தெளிவா சொன்னவங்க அதையே தப்பா சொல்லியிருப்பாங்க. விளங்கலாம். அடுத்தது இன்னொரு பெரிய வாதம் வைக்கிறாப்ல. ஒரு வருஷங்கிறது ஒத்துக்கிறாப்ல. ஒருத்தருக்கு ஒரு பொருள் வந்தா ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் கொடுக்கணுங்கிறது இப்ப ஒத்து இருக்கிறாப்ல. இந்த இதுல நான் பார்த்தேன். சரி, ஒரு முறை தானே கொடுக்கணும். எதுக்கு ஒரு வருஷம் காலக்கெடு இருக்கு? எதுக்கு ஒரு வருஷம் காலக்கெடு? அப்ப இது மாதிரி உடனே கொடுக்க சொல்லப்பட்டிருக்கணும். ஒரு வருஷம், அதாவது உணவு தானியம் 10% கொடுக்கணும், புதையலுக்கு 20% கொடுக்கணும், அது உடனடியாக கொடுக்கணும். சட்டம் சொன்னா ஒருத்தன் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வாரிசுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கு 2.5% தான் கொடுக்கணுமா? அதுக்கு ஒரு வருஷம் அவகாசம் இருக்காங்க. அறிவு பொறுத்துக்கல. இதை விட மடமையான ஒரு ஆழத்தோட்டு வைக்க முடியுமா? அப்ப ஏன் இந்த சட்டம் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி நல்லா விளங்கிக்கிறீங்க. சொத்து சுழண்டு கொண்டு இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், சுழண்டு வரணுமே, நிக்க கூடாது. அதை சுழலாம நீ தேக்கி வைக்கிற பாரு. அந்த தேக்கி வைப்பதற்காக வேண்டி ஒரு வருஷத்துக்கு 2% கொடுத்துரு. அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் நீ தேக்கி வச்சா கொடுக்கணும். எத்தனை வருஷம் தேக்கி வச்சிருக்கே அத்தனை வருஷம் கொடுத்து கொண்டு. அதுக்குத்தான் அந்த 2.5% குறைஞ்ச அளவு. நல்லா புரிஞ்சுக்க. உடனடியாக கொடுக்கணுங்கிற ஐட்டங்கள் அத்தனையும் கூடுதல் பெர்சன்டேஜ், 20%, 10%, 5% வருது. இந்த சொத்துக்கு 2.5% எதனால வருதுன்னு சொன்னா, அது அவர் சுழலாமல் மற்றவங்க செல்லாமல் தேக்கி வைப்பதன் காரணமாக. இப்ப நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். ஒரு வருஷம் அவகாசம் இருக்கு, ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்தலாம்னு வச்சு ஒருத்தருக்கு சொத்து வந்துச்சு, 50 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவன் செலவு பண்ணிட்டான். இப்ப என்ன சட்டம்? நாளைக்கு அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆகுமா? எப்படி ஆக மாட்டான்? இவர் சட்டப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு, உடனடியா கொடுக்கணும். உனக்கு என்ன சொல்றது, இந்த கவர்மெண்ட் இந்த இதுக்கெல்லாம் அவகாசம், அந்த ஒரு வருஷம் அவகாசம் கொடுத்துருக்கான்னு சொல்றாரு. அதுக்கடையில இவன் செலவே பண்ணிட்டான். உயிரோட தான் மூதாம் போல. அப்ப என்ன சட்டம்? நாளைக்கு அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆவானா அல்லது அவன் விட்டு போடுவானா? இவருடைய சட்டப்படி குற்றவாளி. அப்ப இதெல்லாம் நீங்க நிதானமா யோசனை. மார்க்க தெளிவா இருக்குங்க. மார்க்கத்துல எந்த கோளாறு இல்லைங்க. குர்ஆன் ஹதீஸ்ல எந்த இதுவும் இல்லை. குலனுடைய உண்டாக்குறதே இந்த புரோகித வர்க்கம். சமுதாயத்தை வழிகெடுத்து நரகங்களை கொண்டு தள்ளுறதே இவங்கதான். அதைத்தான் முழுமையில போய் நரகத்துல கொண்டு வெந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க தளர்றாங்க. எங்களுக்கு ஏற்பட்ட கேட அல்லாவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே, அவனுடைய கட்டளை குர்ஆன் படி நடந்திருக்க வேண்டுமே, அல்லாவுடைய ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய நடைமுறையை விளங்கி நாங்கள் செயல்பட்டிருக்க வேண்டுமே.
அதற்கு மாறாக நாங்கள் நம்பிக்கை வைத்த அறிஞர்கள், பெரியவர்கள், மூலவிகள், அல்லாமாக்கள், மூலானாக்கள் தான் சொல்லப்பட்ட அந்த அக்காப்பிடிங்கிற சாதாத்துகள் நாங்கள் பின்பற்றினோம். எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு இருமடங்கு வேதனை கொடு, மகத்தான சாபத்தை கொண்டு சபித்து நரகத்துல கொண்டு போய் பெரும் கொண்ட கும்பல் இருந்துக்கிட்டு சபிக்கு கதற போறான். அப்புறம் நல்லா சொல்றோம். 33, 66, 67, 68. என்ன காரணம்? இவர்களுடைய சொந்த வியாக்கியானங்கள் விளக்கங்களை எடுத்தது காரணமா. ஆக அன்பு சகோதரர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. குர்ஆன் தெளிவாக இருக்கின்றது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் தெளிவாக இருக்கிறது. அதில் தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்பி கொண்டு சமுதாயத்தை வழிகெடுக்கிறவங்க இருக்காங்களே, நிச்சயமாக அவர்கள் நாளைக்கு மறுமையில கடுமையாக பிடிபடுவார்கள். எது இருக்குதோ அதை எடுத்து சொல்லுங்க. நடைமுறை இருக்கிறத மாற்ற சொன்னா குர்ஆன் ஆயத்தை கொடுங்க, ஹதீஸை கொடுங்க. அப்ப எல்லாரும் கட்டுப்படணும். அப்போ அந்த நடைமுறை நீண்ட காலமாக இருக்குது அதெல்லாம் இல்லை. ஆதாரம் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அப்ப தவறா நடக்கிறாங்க. எந்த ஆதாரமும் இல்லாம அவர்களால் சுயமாக கற்பனை பண்ணி ஒன்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிதான் சமுதாயத்தை வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பத்வா யாருக்கு இருக்கு தெரியுமா? உண்மையில நான் சொல்ல வந்த உண்மையை நான் முதல்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது செல்வந்தர்களுக்காக இவர் உண்டாக்குன ஒரு சட்டம். எப்படி ஃபிக்ஹ் சட்டங்களை அடிக்கடி அவர் எடுத்து சொல்றாருல, என்ன எடுத்து சொல்றாரு? இந்த அரசர்களுடைய தயவுக்காக வேண்டி, அதிகாரிகளுடைய தயவுக்காக வேண்டி சில முட்டாள்தனமான பத்வாக்களை எழுதி வச்சிருக்காங்கல்ல இதுல ஃபிக்ஹ் சட்டங்கள்ல. அதாவது அரசர் சினா செய்தா தண்டிக்க கூடாது அப்படின்லாம் சில சட்டங்கள் இருக்கும். இது எதுக்க வேண்டிய அவங்களுடைய தயவுக்காக, அவங்களுடைய ஆதரவு பெறுது. அதே மாதிரி இவர் இந்த சட்டத்தை சொன்னது ஒரே காரணம், அவருக்கு உதவி கொண்டிருந்த சில செல்வந்தர்களுடைய தயவுக்காக வேண்டியால மார்க்க சட்டமா அவர் சொல்ல. அவர்கள் அதான் இப்ப யாரும் சொன்னாங்க இப்ப என்கிட்ட, இப்ப அப்படி அவங்க சொன்னதுனால நிறைய பணம் வந்துருக்கு, சக்காத்து வந்துருக்கு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் 9 மணி வரைக்கும் இந்த இதுல முடிவாகி அப்புறம் 10 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் இருக்கும். இப்பொழுது நாம சொல்லி வந்த விஷயங்கள்ல என்னென்ன பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கணுங்கிற சமாச்சாரத்துல விவசாயம், கனிமத்து பொருள், புதையல் இவற்றிற்கு உடனடியாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ ஒரே தடவை தெளிவா தெரியும். அதே சந்தர்ப்பத்தில் சொத்து சுகங்கள், தங்கம், இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த மட்டும் உடனடியாக கொடுக்கப்படுங்கிறது இல்லை. ஒரு வருட அவகாசம் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அது 2.5% குறைஞ்சாலும் அப்போ இதுல இருந்து அந்த சொத்து சுகங்களை தேக்கி வைப்பதற்காக வேண்டிய ஒரு இதாக தான் வருஷம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு அப்படிங்கிறது நம்ம விளங்கணும். ஏன்னு சொன்னா நம்மை விட அவர்கள் விளங்கித்தான் அதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ புகாரியில் நீங்க ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ ஒரு சாரார் ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாங்க. அப்ப அவர்கள் மீது போர் தொடுப்பதற்குள்ள ஏற்பாட்டை அபூபக்கர் சித்திக் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அதை தடுக்கிறார். நிலைமை சரியில்லை, ஒழுங்கான சூழ்நிலை இல்லை, இந்த நிலையில் நீங்க இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை சரின்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தொழுகையையும் ஜக்காத்தையும் யார் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களிடம் போரிடாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க. பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி வச்சுட்டான். அந்த தொழுகையும் ஜக்காத்தையும் பிரிச்சு பார்க்கறவங்க ஒரு சமாச்சாரம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதை இன்னொன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து வந்த அந்த ஜக்காத்தில் ஒரு ஒட்டக குட்டியையும் அல்லது அது கட்டக்கூடிய ஒரு கயிறு, 2 விதமான ஹதீஸ், அதை கொடுப்பதற்கு மறுப்பதாக இருந்தாலும் அவரோட நான் போராடுவேன்னு சொல்றாங்க. இது புகாரில தெளிவான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எந்த கோளாறும் சொல்ல முடியல அவரால். அதனால அவர் என்ன அதை திசை திருப்புறாருன்னு சொன்னா, அப்படி சொல்றது கொண்டு சென்ற வருஷத்துக்கும் கொடுக்கறது எப்படி அங்கே பொருள் இருக்கு, இந்த வருஷத்துக்குள்ளதான் அவர் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு வியாக்கியானம் பண்றாரு. இப்போ நடையோட நம்ம சிந்திக்கிறோம். சூழ்நாட்டை கொடுத்த அந்த ஜக்காத்துல